Hi friends, இயர் ரெண்டுக்கு வந்துட்டோம். 2025 முடிய போகுது. ஸோ நாளைக்கு ஜனவரி 1st 2026 அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு. கிறிஸ்டியன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷ், கேரளா இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, யார் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றி நான் பேச வரல. கிறிஸ்டியன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அறிவு கேட்ட சாம்பிராணிகளா முதல்ல நீங்கள் யோசிக்கணும். என்னத்துக்கு இந்தியா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க? அதுவும் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், மெயினாக கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ். எதுக்காக போகிறீங்க? அங்கே போய் நக்கிறதுக்கா? அங்கே போய் என்னது நக்க போகிறீங்க? அவன் அடித்து விரட்டுறான். இந்தியன்ஸ் எல்லாம் அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கான். பட் ஈவன் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து அங்கே தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஏன் போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கல்ச்சர் அதில் வந்து நீங்கள் வந்து அடிக்ட் ஆனதுனால தான் அங்கே போகிறீங்க. இந்தியாவே நான் லாஸ்ட் இயர் மட்டும், அதாவது இந்த இயர் மட்டும் 2024 மட்டும் 2 லட்சம் பேர் இந்தியன் சிட்டிசனே வேணான்ட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்தியா கல்ச்சர் உங்களுக்கு பிடிக்கலையா? இந்தியா கடை பிடிக்காம என்ன மயிருக்கடா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க? எதுக்காக போகிறீங்க? ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. எனக்கு கிறிஸ்டியன், நான் ஒரு ப்ரௌட் கிறிஸ்டியன். எனக்கு தான் தெரியும் கிறிஸ்டியன்ஸ்னால் வந்துட்டு அதுக்குள்ளே இவ்வளவு ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒன்றுமே தெரியாமல் லாஸ்ட் வீக் வந்து அதே கிறிஸ்மஸ் அன்னைக்கே நான் நினைக்கிறேன், சம்வேர் எனக்கு சரியாக இடம் தெரில, ஒரு வெஸ்ட் பெங்காலி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறான் வித்தவுட் விசா. இஸ் அ முஸ்லீம். வந்து இந்துக்கு கன்வெர்ட் ஆகி ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அடவடுத்தலாம் பண்ணியிருக்கான். ஸோ அவனை பற்றி நான் இப்போ ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவனை வந்து பப்ளிக் பண்ணணும் எனக்கு எந்த விதமான ஒரு மயிரும் கிடையாது, எந்த அவசியம் கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு அவர் எல்லாரும் பாஸ்டர்லாம் மிரட்டி போட்டுட்டு வாட் இஸ் டூயிங் ஃபைனலின்னா அவர் இங்கிலீஷில் பேசுகிறார். இங்கிலீஷ் யார் உங்கள் அப்பண்ட மொழியா? அவன் லாங்குவேஜா? ஹை ஹாவ் யார்ட லாங்குவேஜா? அந்த லாங்குவேஜ் நீங்கள் பேசணும். ஃபோனை பாவிக்கணும், காரை பாவிக்கணும், அந்த ரோட்டில் நடக்கணும். இதெல்லாம் யார் போட்டது? யார் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தது? எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான். 100%க்கு 95% வந்து எல்லாமே கண்டுபிடிச்சதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் தான். நீங்கள் ஒன்றும் எதுவுமே பாவிக்கக்கூடாது. ஷூ போடாத, பேண்ட்டை போடாது, பைக்கில் போகாத, காரில் போகாத, வேட்டியை கேட்டு கோமணம் கேட்டு என்ன மயிராது கட்டிட்டு போ. எல்லா மயிரையும் பிடிச்சிட்டு கிறிஸ்டியன்ஸையே குறை சொல்கிறேன். சரி, ஓகே, ஃபைன். நீ கிறிஸ்டியன்ஸை அடிக்கிற, அவங்களை காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, பண்ணிக்கோ. இதுவே நம்ம ஏரியாவுக்குள்ளே ராயபுரம், திருவொற்றியூர், காலடிப்பேட்டை, மணலி இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு வெளியே போயிருவீங்களா? முடியாது. ஏன்னா ரிவர்ட் அடிப்பானுங்க, துணியை வச்சு ரிவர்ட் அடிப்பானுங்க. உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது. இழிச்சவங்க கிடைச்சா போயிட்டு பழங்குடியினர் மக்களை போயிட்டு பயமுறுத்துறது, அது பண்ணுறது, இதை முறுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் பெஸ்ட். ஓகே, நான் இது வந்து உங்களுக்கு வார்னிங்காக கொடுக்கல. வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நீயும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ ஒன்றுமே வேணாம், நீ காலடி பட்டிக்கெல்லாம் வர வேணாம். நீ சரியான ஆம்பளையாக இருந்தா இந்த மாதிரி அகென்ஸ்ட் பண்ணுறவங்க டேரக்டாக எங்கூட வந்து மோதி பாருங்க, மூஞ்செல்லாம் ரிவர்ட் ஆகும். திரும்பி அடிக்க மாட்டான்னு தெரியும், அங்கே போய் நுட்டுறது. சரி, எப்படியோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலும். இன்னொரு இருக்கேன், நான் நேற்று பார்த்தேன். ஏதோ ஒரு ரிஃப்ளெக்டாக ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். வந்துட்டு ஒரு கிறுக்கன் பேசுகிறான். இஸ் ப்ரொஃபஸர். அந்த ஃபோட்டோவை நான் போட்டு பப்ளிக் பண்ண விரும்பல. ஆண்டவர் வந்து சிலுவையில் இருக்கும்போது மாரியம்மாவும் இருந்தாங்களா, மேரியம்மாவும் இருந்தாங்களா? இல்லையே மட கம்முனாட்டி கேனக்கு. என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? யூடியூப்ல வந்து உட்காரதுக்கு முன்னாடி ஒன்று இது பேசுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பேசுங்க. ஏதோ வியூஸ் வரணும், இது வரணும். ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லைக் போடுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாரதெல்லாம் பேசக்கூடாது, முட்டாள் கூதிதனமா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நல்ல இண்டோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. 1-2 பேர், 100ல் ஒரு 5 பேர், ஒரு 7-8 பேர் இந்த மாதிரி அடாவடி பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க பண்ணுறதும் கூட நாட் அகெயின்ஸ்ட் பேவ் கிறிஸ்டியன்ஸ், போர் கிறிஸ்டியன்ஸ். ஒரு அப்பாவி அவன் எதை சொன்னாலும் அடி வாங்கிட்டு போவான் அங்கே இருக்காங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஒரு கேத்தலிக்.
எந்த கேத்தலிக் சர்ச்லையுமே இந்துஸை கன்வெர்ட் ஆகி உள்ளே கொண்டு வரது கிடையாது. எங்களுக்கு அந்த பிஸ்னஸும் கிடையாது. எந்த சர்ச்சிலுமே வேர்ல்டு வைடு எந்த சர்ச்சிலுமே அந்த பிஸ்னஸ் கிடையவே கிடையாது. ஓகே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஃபாதர்ஸ் மாதிரி இது பண்ணுறது கிடையாது. இப்போ நான் இருக்கிற பாரிஸில் கூட, பாரிஸ்னா எக்மோவில் நம்ம பூக்கடையில் இருக்கிற பாரிஸ் கிடையாது, பங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பங்கில் பாரிஸில் வந்துட்டு நிறைய இந்துஸ் இருக்காங்க, கன்வெர்ட் ஆகி வந்தவங்க தான் இருக்காங்க. அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகி வர முடியாது கேத்தலிக் சர்ச்சில். இட் வில் டேக் மோர் டைம். 6 months 7 month எல்லாம் ட்ரைனிங் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அதெல்லாம் பண்ணி தான் உள்ளே வர வேண்டியிருக்கும். ஸோ அது ஈஸியாக வந்து எதுவுமே இங்கே பண்ண முடியாது. ஸோ எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போய் பிடுங்க போகிறோங்கிறவங்க இங்கே இருந்து பிடுங்குங்க. முதல்ல இங்கே இருந்து பிடுங்கிட்டு இங்கே இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. என்னதுக்கு நீ வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போய் அடி தான் வாங்குறீங்க, அடி தான் வாங்குறேன் ஆஸ்திரேலியாவில். அங்கே போயிட்டு என்ன அது என்னது என்னவோ சொல்லுவாங்களே, அந்த அந்த வாலில் இருக்குமா அந்த ஆளுக்கு என்ன அனுமான், அது வந்து அனுமான் சொல்லி சொல்லி தான் அங்கே அடி வாங்கியிருக்கிறாங்க. ஏதோ அனுமான் இருக்கானுங்க, அடி நெருப்படி விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கனடாலேருந்து விரட்டுறாங்க, யூரோப்லேருந்து எல்லாம் விரட்டுறாங்க, யூஎஸ்லேருந்து விரட்டுறாங்க, யூகேலேருந்து விரட்டுறாங்க, ஏன் சிங்கப்பூர்லேருந்தே விரட்டுறாங்க. ஸோ இதை நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்க நொட்டுறதுக்கு முன்னாடி. எனியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் 2026. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.